ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனாலும் இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இதனாலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு இயேசுவின் மனதுருக்கம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மனதுருக்கம். இதை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். தி கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் மத்தேயு 9வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். ஹல்லேலூயா. திரளான ஜனங்களை எப்பொழுதெல்லாம் இயேசு பார்த்தாரோ அவர்கள் எல்லார் மேலும் மனதுருகினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம் அது பாரபட்சமின்றி எல்லா வகை ஜனங்கள் மேலும் பரவுகிறதா இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான். எல்லா ஜனங்கள் மேலும் பாரபட்சமின்றி, எந்த வித்தியாசமின்றி இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம் எல்லார் மேலும் பரவுகின்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், பாவத்திலே ஜீவிக்கிறவர்கள், அவரை தேடி வந்தவர்கள், எல்லார் மேலும் அவர் மனதுருகினார். இவர் ஏதாவது நமக்கு செய்ய மாட்டாரா, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று அவரை தேடி வந்தவர்கள் மேல் மனதுருகினார். இப்படி அலைந்தே திரிந்தவர்கள் மேலே மனதுருகினார். ஏழைகளும் பணக்காரர்களும் எல்லார் மேலும், பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் மேலும், மக்கள் வெறுக்கிறவர்கள் மேலும், எல்லார் மேலும் அவர் மனதுருகினார் என்று நாம் முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டதான இந்த 4 சுவிசேஷங்களிலும் கூட அவைகள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மேல் மனதுருகிறவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே இன்றைக்கும் மனதுருகுகிறார். பாருங்கள், நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். வியாதியில் கஷ்டப்பட்டு, பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்கள் மேலே பார்த்து அவர் மனதுருகி அவர்களை விடுவித்தார். அதே போல் நாம் மார்க்கு 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது இயேசு கரையில் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்த அவர்கள் மேலே மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார். மக்களுக்கு உபதேசிக்க வேண்டியது, வியாதியை சொஸ்தமாக்கி அனுப்பிடுறது மாத்திரம் இல்லை, அவர்களை நல்வழிப்படுத்த, இறைவனிடத்தில் அவர்களை சேர்க்க தேவையான உபதேசத்தையும் அவர் கொடுத்தார். இப்படியாக மனதுருகினார். ஒரு உபதேசம் இல்லாதிருந்த மக்கள் மேலே அவர் மனதுருகி உபதேசம் கொடுத்தார். இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட எல்லா மக்கள் மேலும் அவர் மனதுருகினார். அதாவது நம்மை படைத்த இறைவன் எல்லார் மேலும் மனதுருகுகிறார். பழைய ஏற்பாட்டில், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது எல்லார் மேலும் மனதுருகிற கர்த்தர் தேவன். அந்த மனதுருக்கத்தை இயேசு அப்படியே இந்த உலகத்தில் கொண்டு நம்முடைய மத்தியிலே கொண்டு நமக்கு காட்டினார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ற ஒரு தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இறைவனுடைய ஒரு மனதுருக்கத்தை, தேவனுடைய மனதுருக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 56வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 56:3 இவ்விதமாக வாசிக்கிறோம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. பிரியமானவர்களே, அன்னகன் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்களில் நாம் சொல்லுகிறோம், இந்த நாட்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லுகிறார்கள், 3ஆம் பாலினம் திருநங்கைகள் என்றெல்லாம் பேர் வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் அன்னகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தங்களை பட்டமரம் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் மேலும் இயேசு மனதுருகிறார். அவர்களும் இயேசுக்கு தேவையானவர்கள். அவர்களையும் இயேசு நேசிக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் என்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாருமே நான் இறைவனை சேர்ந்தவன் அல்ல, இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் நான் இப்படி இருக்க வேண்டும், இந்த ஜாதி இந்த குலம் இல்லை. எல்லார் மேலேயும் அவர் மனதுருகிறார் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் சீஷர்களாகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனதுருக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது இன்னும் முக்கியம். இயேசு எல்லார் மேலே மனதுருகினார். இன்றைக்கு நம்ம மேலே மனதுருகுகிறார். கஷ்டத்தில் இருக்கிற நம்ம மேலே மனதுருகுகிறார், விடுவிக்கிறார். அதே நேரத்தில் இயேசுவின் சீஷராக அவர்களை ஏற்றுக்கொண்ட நாமும் கூட அந்த மனதுருக்கத்தோடு மற்றவர்களோடு செயல்பட வேண்டும். சரி, இன்றைக்கு நாம் அதாவது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் மனதுருக்கமாயிருந்தார் என்று சொன்னால் நீங்களும் மனதுருக்கமாயிருங்கள் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதினார். சரி பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து எப்படியெல்லாம் இயேசு மனதுருக்கமாயிருந்தார், எல்லா வகை மக்கள் மேலும் எப்படி அவர் மனதுருக்கமாயிருந்தார் என்பதை நாம் பார்த்து இன்றைக்கு நம்ம மேலே கூட அவர் மனதுருக்கமாயிருக்கிறார் என்று அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்வோம். முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா வியாதியஸ்தர்கள் மேலும் மனதுருகினார். வியாதியாக இருக்கிறவர்களை பார்க்கும்பொழுது அவர் மனதுருகி அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்தினார். இன்னும் முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது தொழுநோயாளிகள், நம்ம கிட்ட கூட போக மாட்டோம். தொழுநோயாளி பார்க்கும்பொழுது நமக்கு தூரமே நிற்போம். எங்கே நம்ம ஒட்டிக்க போகுது, தொட்டா ஒட்டிக்கும் என்று நம்ம தூரமாக நிற்போம். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட குஷ்டரோகிகளை கிட்ட போய் அவர்களை தொட்டு சுகமாக்கினார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2-3 வசனத்தில், மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது அதிகாரம் 2-3, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தம் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவன் நீங்கி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, குஷ்டரோகியை தூரத்திலிருந்து அவர் சுத்தமாக இருக்கலாம். அவருக்கு அந்த வல்லமை இருக்குது. உன் குஷ்டரோகம் நீங்கள் கடவுதுன்னு சொன்னால் நீங்கள் இருக்கும். ஆனாலும் கூட அவர் மனதுருக்கத்தை, அவருடைய அந்த கம்பேஷனை, அந்த அன்பை காட்டுகிறார் பாருங்க. அவன் கிட்ட போய் அவனை தொட்டு ஹல்லேலூயா அவனை சுகமாக்கினார். இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், அவர் அந்த குஷ்டரோகி கூட வெறுக்காமல், அந்த குஷ்டத்தையும் வெறுக்காமல் அவர் கிட்ட போய் அவன் மேலே மனதுருகினதை அவர் கிட்ட போய் தொட்டது அந்த செயல் காட்டுகிறது. அவர் தொட்டு அவனை சுகமாக்கினார். அதே போல் பாருங்க, இன்னும் கூட நாம் வாசிக்கும் பொழுது அநேக வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினார் என்று இந்த மத்தேயு 8வது அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வழி தெரியாமல் அலைந்து, எங்கே ஏதாவது ஒரு தெய்வம் என்னை காப்பாற்றாதா என்று வழி தெரியா, எந்த வழியா அந்த வழியா, அது சரியா அது சரியா என்று குறி சொல்கிறவத்தில், ஜோசியம் பார்க்குறவத்தில், இங்கே அங்கே, இந்த நாட்டில் தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாங்களே, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா, எனக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களா, நல்ல காலம் பிறக்கிறதுன்னு சொல்லுவோம் என்று வழி தவறி இங்கே அங்கே அலைந்து திரிகிற எல்லார் மேலும், அது மாத்திரமல்ல வீணானவற்றையெல்லாம் நம்பி இதெல்லாம் தெய்வம் அதெல்லாம் தெய்வம் என்று வீணானவற்றையெல்லாம் நம்பி ஏமாந்து போகிறவர்கள், இப்படிப்பட்ட பலதர மக்களையும் பார்க்கும் பொழுது அவர் மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு நல்வழி காட்டினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் தான் நாம் பார்த்தோம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடினாலே அவர்கள் மேல் மனதுருகினார். நிறைய ஜனங்க சிதறி போய் எதுதான் நல்ல வழி, எதுதான் சரியான வழி என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர் புறக்கணியாமல், அவர்கள் எல்லாம் யாரையுமே புறக்கணியாமல் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு தேவையானதை செய்தார். பாருங்கள், நாம் பார்க்குறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 55வது அதிகாரத்தில்
55வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாததற்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிக்கிறீங்க. இன்றைக்கி அப்படி தான் ஜனங்க உண்மையான உணவு எது, உண்மையான ஆத்ம உணவு எது என்று தெரியாமல் தங்களுடைய ஆத்மாவுக்காக, தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக எதையோ தேடி அலைகிறார்கள். எதையோ நம்பக்கூடாது வீணானவைகளாம் நம்பி, இதெல்லாம் என் ஆத்மாவை காப்பாற்றுமா, இவர்களெல்லாம் எனக்கு நல்ல காலம் சொல்லுவாங்களா, எதிர்காலம் சொல்லுவாங்க, தம்முடைய வாழ்க்கைக்காக, வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக எதையோ வீணானதை நம்பி அலைகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னார், நீங்கள் வீணானதை நம்பி அலைய வேண்டாம், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு உண்மையான அப்பத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வந்து நலமானதை வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் திரளான ஜனங்கள் அப்படியே வழி தப்பி மேய்ப்பன் இல்லாத, ஒரு தலைவன் இல்லாத ஆடுகளைப் போல சுற்றி தெரிந்த மக்களை பார்த்து அவர் மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் கொடுத்தார், அவர்களை சுஸ்தமாக்கினார், அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். இயேசு எல்லார் மேலும் மனதுருகிற தேவனாயிருந்தார், கர்த்தராயிருந்தார். இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் அவர் மனதுருகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏதோ வியாதியினால் கஷ்டப்படுறீங்களா? இங்கே போன அங்கே போன ஒன்றும் சரியாகலை, என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, யார் எனக்கு தீர்வு சொல்வா? இந்த குறி சொல்கிறவன், அந்த ஜோசிக்காரன், இந்த தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா? எனக்கு என்ன நடக்கணும் சொல்ல மாட்டாங்களா? என்றெல்லாம் வீணானவற்றை நம்பி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற மக்களே, உங்களை நோக்கி இயேசு சொல்கிறார், என்னிடத்திலே வாருங்கள், என்னுடைய வேத வசனம், என்னுடைய வேத வசனத்தை கேட்டு நலமானதை உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு நலமானதை இந்த வேதத்திலிருந்து எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் என்று இயேசு சொல்கிறார். நம்மேல் மனதுருகிற இயேசு சொல்கிறார், நீங்கள் வந்து என்னிடத்தில் வந்து என்னுடைய வார்த்தையை கேளுங்க, இவைகள் உங்களுக்கு நலமானதை போஷிக்கும், நலமானதை கொடுக்கும், அற்புதங்கள் செய்யும், உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் என்று இயேசு, உங்கள் மேல் மனதுருகிற இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாவத்தில் ஜீவிக்கிறவர்களையும் கூட இயேசு நேசித்தார். பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் மேலே கூட அவர் மனதுருகினார். நம்ம பார்க்குறோம், சில நேரங்களில் விபச்சார தொழில் செய்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒதுக்கி தள்ளுவோம். ஐயோ கெட்ட குடிக்கிறவங்க, கஞ்சா போதை போல் அடிமைப்பட்டு இருக்கிறவங்க, இவர்களை நம்ம ஒதுக்கி விடுறோம். ஆனால் இயேசு அவர்கள் மேலே மனதுருகி அவர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு நல்வழிப்படுத்தி, இனிமேல் அப்படி செய்யாதிருங்கள் என்று அவர்களுக்கு போதித்தார். அவர்களை சீர்திருத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்படி தான் ஒரு முறை நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசுவினிடத்தில் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண்ணை கையும் களவுமாக கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்களுக்கு இருந்த கட்டளை என்னன்னு சொன்னால், இப்படியாக கையும் களவுமாக ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்திரீ இருந்தால், பெண் இருந்தால், ஆண் இருந்தால், அவர்களை கல்லெறிந்து கொல்லணும். அப்படி தான் அவங்க சட்டம். ஸோ அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்துகிறார்கள். இவளை நாங்கள் கையும் களவுமாக பிடித்திருக்கிறோம், அப்போ இவளுக்கு என்ன செய்யணும்? அப்போ இயேசு கல்லெறிந்து கொல்லுங்கன்னு சொல்லிட்டாருன்னா, நீ ஒரு பெரிய மகான், இப்படி கொலை செய்ய நீர் சொல்லலாமான்னு அப்படி அவர்களை மடக்கலாம். இல்லை விட்டுடுன்னு சொன்னால் எப்படி நீ விட சொல்கிறீங்க, அப்படி அவரை எப்படியாவது அவரை மடக்கலான்னு சொல்லி ஒரு விபச்சார ஸ்திரீயை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். பாருங்கள், இதை குறித்து நான் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில், யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள்.
அப்போது சில கான்வர்சேஷன் நடக்குது. அவங்க வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஏதோ கீழே எழுதுகிறாரு. அதை பார்த்த உடனே எல்லாம் குற்றம் சொன்னோன்னா கிளம்பி போயிட்டாங்க, யாரும் இல்லை. கடைசியாக அந்த ஸ்திரீ மாத்திரம் நிற்குது. இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்கள், 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவளை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உண்மையில குற்றம் சுமத்தினவர்கள் எங்கே? அப்போ அவள் சொன்னால் யாரும் இல்லை, போயிட்டாங்க. அப்போ இயேசு அவளை பார்த்து சொன்னார், அதற்கு இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இயேசு அவர்களுக்கு சொன்னது, உன்னை நான் தண்டிக்கவில்லை, போ, உன்னை நான் இப்பொழுது தண்டிக்கவில்லை, உன்னை மன்னித்து நீ இனி பாவம் செய்யாதே என்று அவளை சீர்திருத்தும்படியாக அவளை மன்னித்து அவளை குணமாக்கி, அவளை பாவ நோயை குணமாக்கி அவள் பரிசுத்தமடையும்படியாக அவர் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தண்டிக்க வரவில்லை. இயேசு இந்த உலகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக வந்து நம்மை தண்டிக்க வரவில்லை. எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை சீர்திருத்தி நம்மை பாவம் செய்யாதபடி மாற்றவே வந்தார். அதை நம்ம பார்க்குற 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்தில், வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்தில், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என்ன பேசுகிறார்? பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். தெரியாமல் செஞ்சிட்டாங்க, சிலுவையில் கூட அதான சொன்னார், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி, தெரியாமல் செய்கிற பாவம் என்று சொல்லி நம்மை மன்னித்து நாம் இனி பாவம் செய்யாது இருக்கும்படியாக அநேக உபதேசங்களை எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் மேல் மனதுருகிற இயேசு உங்களை நோக்கி அழைக்கிறார். நீங்கள் பாவப்பிடியில் அப்படியே சிக்குண்டே இருக்கிறீங்களா? விபச்சாரத்தில், போதைப் பொருளிலே, கொலையிலே, தவறிலே, களவிலே, இப்படிப்பட்ட பாவத்தில் இப்படி தான் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்டவர்கள் மேலே இயேசு மனதுருகுகிறார். உங்களை அவர் தண்டிக்க விரும்பவில்லை. இயேசுவினிடத்தில் வந்து வேதத்தில் இருக்கிற சத்திய வசனங்களை வாசித்து உபதேசத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமாகுங்கள் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லார் மேலும் மனதுருகிறார். நல்லவன் மேலேயும் மனதுருகிறார், கெட்டவன் மேலேயும் மனதுருகிறார். இந்த உலகத்தில் நல்லவனானாலும் கெட்டவனானாலும் எல்லாருக்கும் துன்பம், வியாதி, பிரச்சனை வருது. எல்லார் மேலேயும் அவர் மனதுருகி எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறார். எல்லாருக்கும் வியாதியிலிருந்து சுகமாக்க அவர் விரும்பி அழைக்கிறார். இயேசுவினிடத்திலே வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அது மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய மனதுருக்கம்னு சொல்கிறது எப்பவுமே சாந்தமாக அப்படியே போங்கன்னு சொல்கிறது இல்லை. அது கொஞ்சம் சில நேரத்தில் கடினமாகவும் இருக்கும், கண்டிப்பாகவும் இருக்கும். பாவத்திலிருந்து ஒருவனை விலக்க வேண்டும் என்று சொன்னால் அது கொஞ்சம் கண்டிப்பாக கடுமையாகவும் சொல்ல வேண்டியிருக்கு. சில சின்ன சிக்ஷைகளையும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சின்ன சிக்ஷை கொடுத்து, இப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணால் நாம் என்ன பண்ணுறோம்? 2 அடி கொடுத்து திருத்துறோம், கொஞ்சம் சிக்ஷை கொடுத்து திருத்துறோம். அந்த பிள்ளை திருந்தணும் தான் நம்ம விரும்புகிறோம். அதனால் பிள்ளையை நம்ம வீட்டை விட்டு துரத்துறதில்லை. பிள்ளையை 2 அடி போட்டு அது நல்லா திருந்தணும் என்று உபதேசம் பண்ணுறோம். அப்படி தான் இயேசுவும் கூட, ஆண்டவரும் கூட சில நேரத்தில் சிக்ஷை பண்ணி நம்மை திருத்துவார். சில நேரத்தில் கடுமையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், நம்மை திருத்த விரும்புகிறார். அப்படி தான் ஒரு முறை என்னாச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ இருந்த தேவாலயத்துக்குள்ளே போகிறார். தேவாலயத்துக்குள்ளே போனப்போ தேவாலயத்துக்குள்ளே நிறைய பேர் அந்த இடத்தை அந்த தேவாலயம் தேவனை தொழுது கொள்கிற இடம், கஷ்டத்திலே வருகிறவர்கள் அங்கே விடுதலையாக வேண்டிய இடம். அந்த இடத்துல ஒரே கலர் குகையாக்கி வியாபாரமாக்கி அது என்னமோ ஒரு மார்க்கெட் பிளேஸாக மாற்றி இருந்தாங்க. இயேசு பார்த்து கடினமாக அவர்களோடு இடைப்பட்டு என்ன நடந்தது என்று நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 21 12லேருந்து 14 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து
ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களுமாக யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவர்களின் ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லற குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. தேவாலயம் எப்படிப்பட்ட இடம்? கஷ்டத்தில் இருக்கிறவங்கள விடுதலை செய்கிற இடம், தேவனை தொழுது கொள்கிற இடம். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பிஸ்னஸ்லேயே முக்கியமாக இருக்கிறாங்க, கல்லர் கோகையாக்கி இருக்கிறாங்க. தவறான பிஸ்னஸ் பண்ணிட்டு கல்லர் கோகையாக்குறாங்க. ஆகவே அவர்களெல்லாம் விரட்டி விட்டு என்ன பண்ணுறாரு? கஷ்டத்தில் வந்தவர்களை சுஸ்தமாக்கினார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் மனதுருக்கம் என்பது சில நேரத்தில் கடினமாகவும் கண்டிப்பாகவும் இருக்கிறது. நம்மையும் கூட சில நேரங்களிலே சில சிக்ஷைகள் கொடுத்து சில கடினமான பாதையிலே நடத்தி நம்மை திருத்துவார். ஆகவே நாம் மனம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்ம மேலே மனதுருகி நம்மை திருத்த விரும்புகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்னென்று சொன்னால், இயேசுவினுடைய மனதுருக்கம் நம்முடைய கண்ணீரை நிரந்தரமாக மாற்றி நம்மை பரலோகத்திலே நித்தியமாக அவரோடு நம்மை வாழும்படியாக எடுத்து செல்லுவது தான். அதற்காக தான் இந்த உலகத்தில் நமக்கு தேவையானவற்றை அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தி உபதேசங்களை கொடுத்து நம்முடைய பிரச்சனைகளில் நம்மை விடுதலையாக்கி. பிரியமானவர்களே, பாருங்கள், அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:3-4 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன வருதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் இனி இருக்காது, இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணீர் இனி இருக்காது, இந்த உலகத்தில் இருக்கிற வியாதி எனக்கு இனி இருக்காது. தேவனே நம்மோடு இருந்து நம்மோடு வாசம் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு, சந்தோஷமான எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ள பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாம் அழைத்து செல்ல தான் இயேசு நம்மேலே மனதுருகுகிறார். இந்த உலகத்திலே நம்ம வாழ வச்சு, வியாதி இல்லாமல் வாழ வச்சு, நல்ல செழிப்பில் வாழ வச்சு, இங்கேயே செத்து போனோம், அதுக்கு இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய எல்லா பிரச்சனைகள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் அவர் விடுதலை கொடுத்து, அவர் பல உபதேசங்களையும் கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்தி நல்லவனாக மாற்றி, இனிமேல் கண்ணீரே இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம எடுத்து செல்ல இயேசு நம்மேலே மனதுருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவருடைய சத்திய வேத வசனங்களை வாசித்து, பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நற்பேறு பெற்று சந்தோஷமான சமாதான வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி இயேசு நம்மை அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை கேட்ட எல்லோரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்கள் மேலே மனதுருகுகிறீர். எத்தனை பேர் வியாதியினாலும் பிரச்சனைகளினாலும் வாழ்க்கை தேவையினாலும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். உம்முடைய அற்புத கரத்தை நீட்டி தொட்டு கர்த்தாவே எல்லாரையும் குடும்ப பிரச்சனைகள், வியாதிகளிலிருந்து விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய நல்ல உபதேசங்களை நாங்கள் கேட்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து எங்கள் ஆன்மீக ஜீவியத்திலே நாங்கள் பரிசுத்தமாகி சுத்தமடைந்து, ஆண்டவரே, என்றைக்குமே கண்ணீரே இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷமான இறை ராஜ்யத்தை நாங்கள் எல்லாரும் சேர எங்களை ஆயத்தப்படுத்தும். உமக்கே துதி, கனம், மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.